Hello friends, welcome back to KL to US channel Big Boss Tamil season 9 day 17. Day 17 அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் நேற்று செஞ்சதே தான் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சு நான் வந்து இதை செய்ய அதை செய்ய இதை செய்யல. ஸ்லோலி ஒன் பை ஒன் வந்து ஒன்னொன்னா வந்து பாரு கூட சேர்றாங்க. கமு வந்தாரு, அகெயின் பாருக்கு அகெயின்ஸ்டா இருந்தாரு. இப்ப கமு பாரு கூடயே தான் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு லவ் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிரிஞ்ச் மேடம், அவங்க பேர் என்ன, கிரிஞ்ச் மேடம்னே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கும் வியானாவும் வந்து பாரு கூட ஜாயின் போட்டாங்க. இன்னைக்கு என்ன அதிசயம்னே தெரியல, 7 மணிக்கெல்லாம் சாங் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் படி எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோடனே தானே பாட்டு போடுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் எஃப்ஜே தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் 1-2 பேர் பெட்ல இன்னும் படுத்துட்டு தான் இருந்தாங்க. இல்லை எந்திரிச்சு வந்து உள்ளுக்கு போயிட்டாங்களா, போய் திருப்பி படுத்துட்டாரா என்னன்னு அது தெரியல. அது ஏன்னா நம்ம 24 hours பார்க்கல, ஸோ தெரியல. ஓகே, சாங் போட்டு ஆரம்பிச்சிச்சு. ஆனா ரொம்ப நாளா அந்த சாங்கே காணோம். நீதான் நான் சாங்கை பார்த்தோன்னே ரியலைஸ் பண்ண, அடடா ரொம்ப நாள் ஆச்சு இந்த இப்படி ஒரு பாட்டு பிக் பாஸ்ல பார்த்து. சாங்கை போட்டோடனே நான் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டேன் 2 நிமிஷம் பாட்டு முடியிற வரைக்கும். ஏன்னா பார்க்க தேவையில்ல, சும்மா லிசன் மட்டும் பண்ண போதும் சாங் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜம்ப் பண்ணி மங்கி மாதிரி குதிச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறது? அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து நம்ம அமைதியாக மியூசிக்காக நல்லா இருந்தது கேட்கலாம். அதான் இவ்வளோ நாள் வெளியில தான் எல்லாரும் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, லூசுங்களா பிடிச்சி பிக் பாஸ்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு வினோட்டே வினோட்டே அப்படித்தான் ஃபீல் பண்றாரு நினைக்கிறேன். எல்லாமே லூசுங்க, இன்க்ளூடிங் நானுன்னு வர பெருமையா சொல்லிக்கிறாரு. அதைத்தான் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதேதான், அதை அவரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு வினோத் வந்து வழி பொழிஞ்சிட்டாரு, எல்லா லூசுங்களையும் வந்து பாருங்க அப்படின்ட்டு. அதான் அப்புறம் நீங்க சொன்னீங்களா எஃப்ஜே ரொம்ப ரொம்ப டூ மச். அதேதான், அவர் நான் கூட நினைச்சேன், சரி அந்த ரூம் போனான்னா அவர் வந்து வெஞ்சன்ஸா இல்லை பர்சனல் டார்கெட் பண்ணி அதே ஆளை திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதுல வந்து அப்சர்வ் பண்றது ஒரு ஆள் ரொம்ப உங்க ஆள் ஒழுங்கா அப்சர்வ் பண்றாரு. தெரியுது, விக்ரம் கூப்பிட்டு எஃப்ஜே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டா இவங்கெல்லாம் வந்து சரி இந்த எஃப்ஜே வந்து ஏதாவது சொல்றாரு, ஒழுங்கா சொல்றாங்களா, இவங்கெல்லாம் அப்படி காட்டு கூச்சல், அப்படி தலை வலி வந்துருச்சு எனக்கு. ஐயோ என்னடா பேசி தொலைறீங்க, ஏன்டா இப்படி கத்திக்கிறீங்கன்னு. இவங்களாம் இந்த ஜங்கல்ல வாழ்ந்தாங்களா? பிக் பாஸ் வந்து பேரை மாத்திட்டு பிக் பாஸ் சந்தை கடை அப்படின்னு மாத்திலாம் நினைக்கிறேன். மார்க்கெட் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு பதிலா பிக் பாஸ் மார்க்கெட்னு பேர் வச்சிடலாம், சந்தை கடைன்னு வச்சிடலாம், பேர் வச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தரையும் பேச விட மாட்டேங்கிறாங்க, லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிதான் சொல்றது இவங்கள? ஐயோ ஐயோ, ஒன்றும் வார்த்தைகள் இல்லை. அப்புறம் பாருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட். விக்ரம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, விக்ரம் வந்து விக்ரம் வந்து எஃப்ஜே கூட டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, இவர் பண்றது வந்து கரெக்டா அவர் அப்சர்வ் பண்றாரு. ஆனா கண்டென்ட் தான் ஏறிட்டு இருக்கு போது அவங்களுக்கு. பாருக்கு வந்து கண்டென்ட் ஏறிட்டு இருக்கு, நீ அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து இதை பண்ணணும், குறைக்கணும், அது மாதிரி பாரு அப்படின்னு. ஆனா அவர் திருந்துற மாதிரி இல்லை அதிகம். அப்புறம் பாரு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தோப்பு கட்டணும், அதுவும் அவங்க கியூட்டா செஞ்சாங்க. ஆமா, அது கொஞ்சம் கியூட்டா, அது உண்மையா கியூட்டாவே இருந்துச்சு. உங்க கிரிஞ்ச் மேடமோட வெரி கியூட்டா இருந்துச்சு. ஆமா, கியூட்டா தான் இருந்தது. பட் ஆனா அவங்க கனியை வெறுப்பேற்றணும்னு என்ன பின்னாடியே அழக வச்சாங்களா ஒரு தடவை. ஓகே, கனி கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனி சீரியஸ்லி இன்னைக்கு அப்படி தத்ரூபமா தெரியுது. பிகாஸ் ஷீ சோ பயஸ், one side, she take one side, you know. நேத்து வந்து நீங்க பாருங்க, நேத்து உள்ள எபிசோட் தான் நினைக்கிறேன், அந்த கிரிஞ்ச் மேடம் வந்து இது பண்ணாங்களே, லைக் மோக் பண்ணதுக்கு வந்து உடனே ஷிகாம் அண்ட் செய்யணும், அதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, மோக் பண்றீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது. இந்த எஃப்ஜே எப்படி மோக் பண்றாங்க, worst character இந்த மேல் தான் நான் சொல்லுவேன். ஆனா ஒரு வார்த்தை கேட்கல. he provoke everybody too much. வந்து அப்படியே நமக்கே பாக்குறப்ப எரிச்சலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இவங்க செய்யறது அப்படின்ட்டு. அடுத்தது அப்ப அந்த கொலாடி சண்டேல வந்து கெமி நடுவுல வந்து ஒரு டிராமா பண்ணாங்க. எங்கடா பார்வை எப்போதுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்களா, நம்மளும் போயிட்டு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவோம்ட்டு நடுவுல வந்து ஒரு டிராமா பண்ணாங்க. அப்புறம் அந்த டிராமா எல்லாம் சமாளிச்சு ஒருபடியா வந்து QCன்ற ஃபேக்டரி டாஸ்க் வந்துச்சு. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கெமி ஆரம்பிச்சது வந்து என்ன பண்ணாரு, சபரி வந்து அவர்தான்
பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வந்து தீர்த்து வச்சாரு. பஞ்சாயத்து தலைவர் சொன்னதை உடனே கேட்டுட்டு அப்படியே அமைதியாயிட்டாங்க மேடம், கெமி மேடம். அப்புறம் பார்த்தாரு, இவங்க விட்டா கொலாயடி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க, வாங்கடா வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அது எதுக்கு மேல ஓவர் ஆயிடுச்சு. நான் சொன்னது நேத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னது நேத்து நான் என்ன சொன்னேன்? இதுதான் இவங்கெல்லாம் தேவையில்லாம சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரி அதேதான் தேவையில்லாம பார்வை போட்டு பாரு விக்குவாங்க பாரு ஆப்புன்னு இன்னைக்கு வச்சாங்க பத்தி ஆப்பு அதுதான் பத்தாதுக்கு பிக் பாஸ் வேற ஏத்தி விட்டாரு QC ஆபீசருக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்து ஆமா ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அதாவது ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன்ட்டு போய் அந்த QC போய் அந்த ஸ்டோர்லாம் விசிட் பண்ணலாம். அப்புறம் QC ஆபீசரை வந்து அந்த ஆனர்ஸ் வந்து உபசரிப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா இவங்கெல்லாம் ஒழுங்கா கேம் விளையாண்டாங்களா இல்லையா? கேமா விளையாண்டாங்களா இல்லையா? இதை பத்தி என்ன சொல்லணும்னா, இந்த 2-3 பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு நாமே குளிப்பறிச்சுக்கிறதுன்னு ஒண்ணு, இல்லாட்டி வெளியில போற ஓனனை பிடிச்சி சட்டையில விட்டுட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னத்தை பேஸ் பண்ணி பாரு திவாகரும் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல QCக்கு. இவங்களுக்கு தெரியும் இவங்க ஒரு பார்ட் ஆஃப் த கேம். அதில் வந்து என்னன்னா, அவங்க வந்து சப்ளையர், பாட்டில் சப்ளையர், அப்புறம் வந்து ஓனர் இருக்காங்க. QC வந்து கொஞ்சம் ஈஸியாக கோவிங்கான ஆளை எடுக்கணும். அதை எடுக்காம தலைன்னா யானை தன் தலையில தானே மண்ணை வாரி அள்ளிக்கிற மாதிரி இவங்க போட்டுட்டு, because they don't want Paru to get the pass, so they don't want Paru to play the game. பட் ஆனா ப்ளே பண்ணா பாருக்கு வந்து இந்த பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்கெல்லாம் சேர்ந்து பார்வையும் திவாகரும் ட்ரெஸ் பண்ணாங்க. ஆனா கடைசியில ஆப்பு யாரு வச்சா? அதுதான் இப்ப வந்து என்னன்னா, அவங்களுக்கு தான் இப்ப வந்து யானை வந்து தலையில தன் மண்ணை அள்ளி கொட்டிக்க மாதிரி, அந்த மாதிரி வந்து எல்லா பழமொழியும் எனக்கு வாயில வருது இன்னைக்கு திடீர்னு பார்த்தா. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி பண்ணாங்களா. ஆனா இதுல வந்து என்னன்னா, பிக் பாஸ் சொன்னது வந்து அவங்க சட்டம் என் கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆனா பிக் பாஸ் சொன்னது வந்து வந்த QC ஆபீசரை உபசரிக்கணும் அப்படின்னு. நீ உபசரிக்கிறதுக்கு பதில் நீ என்ன பண்ற, எல்லாம் லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்க. எல்லாமே லஞ்சமா கொடுத்துரு, உபசரிக்கதான் சொன்னாரு ஒழிஞ்சு ஒண்ணு வந்து லஞ்சம். நீ எந்த வழியில வேணா நீ லஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லவே இல்லை அவரு. நீ வந்து என்னன்னா, ஒரு அருமையான கேம அப்படியே ஒரு கேவலமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. கேவலமா ப்ரோட்டேட் பண்ணிட்டாங்க. நீ வந்து உன்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு நீ சொல்ல வர. ஆக்சுவலி என்னன்னா, எப்படி வேணாலும் நீ அவர் வந்து தாஜா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிற ஓனரா இருந்த. ஓகே, நீ வந்து ஓனர், இவங்க 2 பேருமே இவங்களுக்குள்ளேயே தகராறு வந்துட்டு, நான் இவருக்கு சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பர்சனல் வெஞ்சன்ஸ். யாருமே கேமா பார்க்கல, இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ். பாருவும் இந்த FJமும் அடோய் இந்த பாருக்கு வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த டேபிள் கிச்சன் டாப்ல வந்து உட்கார கூடாது. again she went and do the same thing. means what she trying to portray there? இவங்க 2 பேருக்கும் உள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அதை வந்து டோட்டலா கேம்ல வந்து கொண்டாந்து காமிச்சிட்டு அவரு கத்திட்டு இருக்காரு, தூக்கி போடுறது. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வேற, அவரு வேற எனக்கும் கோவம் வரும்னு காமிச்சிருக்காரு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வரப்ப இவர் வந்து ஒரு இதை போயிட்டாரு. அதான் என்னது இந்த விக்ரம் வந்து பாருவை கேரி பண்ணி போனது, that was so cute. Then திவாகருக்கு வந்து பிரவீன், அரோரா, விக்ரம்லாம் வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் கனியும் சப்ரியும் வந்து பாருக்கு நூடல் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் FJ வந்து திவாகருக்கு ஃபீட் பண்ணாரு. அப்புறம் இதுல இந்த மாதிரி ஆவனோனே பாரு வந்து எப்படி தெரியுமா, இத வந்து ஒரு பர்சனல் கேமா she couldn't take it. everybody went and தாஜா பண்றது. அவர் பேர் என்ன, திவாகர். சோ அது இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் ஈகோ, then jealousy, அப்புறம் என்ன வேற என்ன ஈகோ, ஜெலசி, வெஞ்சன்ஸ் எல்லாமே she really couldn't take it, because now I understand. ஏன் பாரு வந்து திவாகர் மாதிரி, I'm not talking bad about திவாகர், but திவாகருக்கு வந்து ஒரு காமெடி அப்படின்னு ஒரு வெளியில ஒரு பேர் இருக்கு, நேம் இருக்கு. ஒரு கேவலமான ஒரு காமெடி என்னத்தான் எல்லாமே மக்கள் பாக்குறாங்க. அது அவரு பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. ஆனா உண்மை கதை என்னன்னா, அவரை வந்து பாசிட்டிவா யாரும் பார்க்கல, ஒரு காமெடியரா தான் பார்த்துட்டு இருக்காங்க வெளியில. பட் அந்த மாதிரி ஒரு ஆளு கூட பாரு சேர்றாங்கன்னா வாய் அப்படின்னு எனக்கு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. கதையும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வெளியில நிஜ வாழ்க்கையில. ஸோ இதுல பாரு வந்து இவங்க 2 பேர் தான். ஸோ ஆக்சுவலி ஷி வாண்ட் சம்ஒன் டு பிளே ஃபார் ஹர் டு மேக் யூஸ் டு சப்போர்ட் ஹர். ஸோ அது வந்து ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஸோ டுடே பாருவோட முகத்திரை தெரிஞ்சிருச்சு. when Paru see Divagar go against her,
she couldn't take it. என்னடா திவாகர் வந்து திவாகருக்கு போய் எல்லாமே இது செய்யறாங்க, மத்தவங்களும் நல்லா தெரியும். ஏன்னா பாருகிட்ட போய் பேசி இது பண்ண முடியாது, கன்வின்ஸ் பண்ண. ஆனா திவாகர் வந்து ஹீஸ் டெல்லிங் ஹர், பாரு இப்படி செய்யாத, இது வந்து இது இல்லாம உழைக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு திவாகர் சொல்லியும் பாருக்கு வந்து திவாகர் வந்து தன்னை ஃபாலோ பண்ணணும். எஸ்கேவை அவங்க பழி வாங்கணும், அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க அங்க வந்து நடந்தது. இவர் வந்து இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் அங்கங்க but today she really go overboard. எஸ்ஜே வந்து ரொம்ப ஏத்தி விட்டாரு திவாகர், really over. சோ அதனால இவங்க திவாகருக்கு வினோத் மேல தனி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. வினோத்துக்கு வரக்கூடாது. அவரு அந்த அம்மா பேரு என்ன, ரம்யா. ரம்யா வரக்கூடாது. பாருக்கு வந்து வினோட்ட எதிர்க்க முடியாது, ஏன்னா வினோட் வந்து க்ளோஸ் டு காமு. சோ அவங்களுக்கு தான் இப்ப காமு கூட ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்க. சோ அதனால அவங்க வந்து இது காமு வினோட்ட வந்து இது பண்ண முடியாது. சோ ஷி வான் ரம்யா. பட் ரம்யாவே ஒரு டர்ட்டி பாய்சன் கேம் ஆடுறாங்க. I don't think she want to give her the pass. Even she said that to Sabri. அதான் நேத்து நான் சொன்னேன்ல, இதுல வந்து நிறைய இது இருக்கு. சோ இன்னைக்கு ரம்யாவோட நிறைய பேத்தோட முகத்திரை இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு. ரம்யா ஒரு பாய்சன், ரியல் பாய்சன் இந்த பிக் பாஸ். பிகாஸ் நீ வந்து உண்மையாவே இல்லையா? அப்ப நீ வந்து உனக்கு ஒண்ணு நடக்கிறதுக்காக நீ எப்படி வேணாலும் மாறிக்குவ, எப்படி வேணாலும் நீ போய் சொல்ல, நீ ஆனஸ்டாவே இல்லையா? ஒருத்தவங்களை நம்ப வச்சு முதுகுல குத்துறது எது தெரியுமா? ரம்யா இன்னைக்கு செய்யற ஒரு காரியம் தான் நம்ப வச்சு முதுகுல குத்துறது. ஈவன் சுபிக்ஷா ஆல்சோ சேம். ரொம்ப அப்படியே பணிஞ்சு அவங்க கியூசின்னு உடனே பாருகிட்ட வந்து பணிஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே நான் இதை செய்யறேன் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் அதே தான் நார்மலா அவங்க சண்டை போடுவாங்க அவங்ககிட்ட. இன்னைக்கு வந்து அந்த கேமுக்காக ஒரு கியூசி ஆபீசரோட ஜாப்பையே கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க பாரு. முழுக்க அவங்களோட சொந்த பர்சனல் இத கொண்டு வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பழி வாங்கிட்டாங்க. சோ அதுதான் இந்த கேம்ல இருந்து வந்து நம்ம சேது சார் வந்து இத கண்டிப்பா கேட்பாரா என்னன்னு நமக்கே தெரியல. ஆனா நமக்கு did you notice that she keep on telling அண்ணே நீ உனக்கு எத்தனை வாட்டி நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு நீ வந்து நிக்கிறியா அண்ணே. she forget that she wants Divakar support, but she forget that Divakar also an individual player. Divakar not coming to big boss to play for Paru, to support Paru. திவாகர் ஒரு தனி பிளேயர், பாரு ஒரு தனி பிளேயர். அவங்க கேம் விளையாடணும், யாருக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வரல. சோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்ததும் அத வந்து எஃப்ஜே கரெக்டா அந்த சிச்சுவேஷனை மேக் யூஸ் பண்ணிக்கிட்டு திவாகரை போய் இன்னும் ஓவரா செய்ய பாருக்கு இன்னும் பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. சோ அது வந்து இதுல வந்து நான் நினைக்கிறேன் எஸ்ஜேக்குள்ள கொஞ்சம் ஓகேவான்னு நினைச்சேன். பட் ஆனா எஸ்ஜே கேரக்டர் வந்து ரொம்ப, நான் என்னைக்குமே எஸ்ஜே ஓகே நினைச்சது இல்ல. அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் மத்தவங்கள மார்க் பண்ணிக்கிட்டு கேவலமா அந்த மாதிரி ஒரு பையனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப மோசமா. என் பையனா இருந்தா சூடு வச்சிருவேன். இங்கேயும் டென்ஷன். சீரியஸ்லி எப்படி ஒரு கேவலமான கேரக்டர் இது. அந்த செய்யற பாடி லாங்குவேஜ் மத்தவங்களை ட்ரிகர் பண்ற அந்த கேரக்டர். ஓ மை காட். அந்த சண்டையிலேயே வந்து இதுக்கு முன்னாடி சொல்ல விட்டுட்டோம். அந்த சண்டைகளுக்குள்ள வந்து என்னன்னா சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, அவங்க சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. பட் ஆனா அதை கரெக்டா கேட்டாங்க, கனியக்கா வந்து கரெக்டா கேட்டாங்க. அது வந்து இது நீ சொல்ல முடியாது, சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சோ மொத்தத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து மேக் யூஸ் ஆஃப் த பவர். இவங்க எல்லாரும்னா பாரு வந்து மேக் யூஸ் ஆஃப் அ பவர் தென் எக்ஸ்ப்ளாய்ட் த பொசிஷன். சோ இது நிஜத்துல வந்து இந்த மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரேன். இந்த டாஸ்க்ல இந்த கேம் வந்து என்னன்னா மக்களுக்கு எந்த ஒரு லெசனும் எந்த ஒரு மோரல் ஆக்டிவிட்டியும் கொடுக்க வரல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கேம்னு வந்தோன்னா என்ன பண்ணாங்க, எவ்வளவு கேவலமான கூட நான் போய் இறங்கி போய் நான் வின் பண்ணா சரி, எனக்கு சாதகமா நடந்தா சரி, அதுதான் உன்னோட ரியல் கேரக்டர். அப்ப அதுதான் வெளியே வந்திருக்கு. சோ நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு இதா ஆகுறதுக்காக நீ எந்த இதுக்கு கூட இறங்கி போவ. ஆமா. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா அதை ஒரு விதத்தில் வந்து பிக் பாஸ் செஞ்சது இன்னைக்கு வந்து குட் தான். இந்த டாஸ்கில் வந்து அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்தது வந்து மேபி அவர் என்ன நினச்சிட்டு கொடுத்தாரே தெரியல. ஆனால் அது வந்து என்னென்னா டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒரு லெசனாக அமைஞ்சிருச்சு. என்னென்னா யாரை என்ன இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த எபிசோட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் அப்படி தான் நடந்துட்டு இருக்கும். மேபி உலகத்தில் வந்து என்னென்னா எஸ்பெஷலி
சில இடத்துல வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து என்னன்னா QC ஆஃபீஸர்னா அவர்கிட்ட நினைச்சதான் சட்டம், அவர் தான் எது வேணாலும் பண்ணலாம், ஒழுங்கா இருந்தா கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் அவங்க வந்து இதை வந்து டோட்டலா இன்னும் அவங்க வந்து நேர்மையா எடுத்துட்டு போயிருக்கலாம். QC ஆஃபீஸர்னா வந்து போய் பார்த்தாலும் அவங்க போன உடனே பர்சனலா அப்ப டோட்டல் அங்க உண்மையா உழைத்த உனக்கு அந்த ஓனர் கூட வெஞ்சன்ஸ் இருந்தா, அப்ப அங்க உண்மையா உழைத்த அந்த லேபர்ஸ்க்கு போய் போத்தல பொறுக்கி 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 ஓடி பொறுக்கி வந்து அடிபட்டு மேல எல்லாம் ஏறி படுத்து எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா அந்த அவங்களுக்குலாம் அந்த ஒண்ணுமே கிஞ்சி இல்லை. மேடம் பாவாடையில கட்டி Yeah, அவ்வளோ பாட்டில தூக்கிட்டு வந்தாங்க. போய் அந்த விக்ரம் போய் படுத்துக்கிட்டு அதான் அந்த இது பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருக்கு? உண்மையா அங்க உழைத்தவங்களுக்கு என்ன மரியாதை? அப்புறம் சித்திக்கும் கோவம் வரும்னு ஒரு இன்சிடென்ட் வந்துச்சே, சித்திக்கு கோவம் வந்துருச்சு. கலையா நான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன் டேபிள தூக்கி போட்டு. அதான் சொன்னேன் இன்னைக்கு எனக்கும் கோவம் வரும் அப்படின்னு ஒண்ணு எனக்கு அந்த கட்டத்துல சபரி சிரிப்பா வந்துச்சு. சபரி சொன்னார்ல, அதை வந்து நிரூபிச்சிட்டாரு இன்னைக்கு கலை. அதான் அவருக்கு பயங்கர கோவம் வரும், கண்ட்ரோல் பண்ணாரு. அதை வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ மொத்தத்துல பாருவோட செல்ஃபிஷ்னஸ், பாருவோட ஜெயலசி, பாருவோட ஈகோ, கனியோட வந்து இன்னொரு பக்கம் வேட் ஒன்னொன்னா சொல்றேன். பாருவோட ஈகோ, பாரு வந்து நேற்று ஸ்டோரியில சொன்னாங்க தெரியுமா, நான் இப்படி வளர்ந்ததுக்கு முழுக்க முழுக்க என்னோட வீட்டுல உள்ளவங்க தான் பார்த்து தான் நான் வளர்ந்தேன், இப்படிதான் உங்களை வளர்த்தாங்கன்னா அது ரொம்ப தப்பான வளர்ப்பு, தயவு செஞ்சு பாரு மாத்திக்கணும், இல்லைன்னா she will be suffer in a life. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் she also not listening to anybody. she is not listening. அவங்க சொல்றதான் கரெக்டா தான் சொல்ல வராங்க எல்லாத்தையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. மண்டையில தட்டி நீ சொல்றது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கல. So she always thinks she's right, only she is right, and she has this mentality. நாலு பேர் ஒண்ணு சொன்னா நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டா சொன்னா நம்ம தான் கரெக்ட். இன்னொன்னு வந்து அவங்க பெர்சீவ் பண்றாங்க என்னன்னா, இந்த ஹவுஸ்மேட்ல எவ்ரிபடி அகைன்ஸ்ட் மீ அப்படின்னு ஒண்ணு அவங்களே ஒண்ணு வந்து அசம்ஷன் வச்சுக்கிறாங்க. ஃப்ரம் டே ஒன்ல எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்ட். அப்போ வந்து இவங்க எல்லாம் பெட்டரா பண்றதுனால அவங்க எல்லாம் அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. Yeah, that's why I say she has that mentality. She thinks like நாலு பேர் ஏன்னு சொன்னா நம்ம பீன் போய் சொல்லுவோம், அப்ப நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு. சோ பாரதிக்கு அந்த புதுமை பெண் மாதிரி அவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு, கலையும் திவாகரும் இவங்க பக்கத்துல வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு பலியாடா. சோ இன்னைக்கு வந்து திவாகர் வந்து அப்பப்போ ஒரு நல்ல ட்ராய் அவரை உண்மையில எனக்கு நீங்க பாக்குறதுக்கு எபிசோட்ல ரொம்ப பாவமா இருந்துச்சு தெரியுமா. பிகாஸ் he keep repeating, பாரு நான் சொல்றத கேக்குறேன் பாரு, நீ சொல்ற மாதிரி தான் செய்யறேன், கேளு பாரு கேளு பாரு. she was like என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி தாம தூக்கி போடுகிட்டு போங்க. பிகாஸ் she couldn't take it. எல்லாரும் போய் அவரை உபசரிப்பது, நான் எங்க நீ எல்லாம் போய் உன்னையே செய்றாங்க, நீ என்ன ஆளு, நான் உன்னோட நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக தான். சோ ஈவன் அந்த ஆபீசர்ல கூட அவருக்கு நீ எப்படி ஏன் சாப்பாடு எடுத்தீங்க thanks for bringing that point. I almost forgot that. You see, she always say அவனா சாப்பாட்டுல வந்து வைப்பாங்க, சாப்பாடு எடுத்து வந்துருவாங்களா, சாப்பாடு எடுத்துருவாங்க. சீப்பா நீ இன்னைக்கு நடந்துக்கிட்ட கேவலம் ஒரு நூடல் பொறுமையா எப்படியும் ஒன்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு அவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ வந்து எவ்வளவு கேவலமா வார்த்தையை விட்ட. உன் வீட்டுல உண்மையா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா வந்து உன் வீட்டுல சாப்பிடுவாங்களா? அதான் எனக்கு யோசிக்கிறேன், நானும் யோசிக்கிறேன். இப்படி அப்படி ஒரு வார்த்தை ஒரு நூடலுக்கு. ஆமா அதான் ஏன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட. ஆனா எத்தனை வாட்டி உனக்காக தோசை கொண்டு வந்து கொடுத்து ஆப்பிள் கொண்டு வந்து சாப்பிடு பாரு உனக்கு நன்றி கடன்லாம் இல்லதான். இந்த டாஸ்க் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் என்ன டாஸ்க், எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறாங்க. ஆனா இந்த டாஸ்க்ல தான் நிறைய பேரோட முகத்திரை வந்து அப்படியே கிழிச்சிருச்சு. அப்புறம் இந்த ஆதிரி மேடம் வந்து சொல்ல காலை தூக்கி அவர் பேரு என்ன கானா மூஞ்சில காலு. Oh my god, and he didn't do anything. ஆமா அவங்க ஆர்டர் ஃபர்ஸ்ட் பாருக்கு சண்டை வந்ததே அப்படிதானே. இவங்க ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டது, அப்படி உட்காந்துக்கிட்டு அதுதான் அவங்க சொன்னாங்க, பாரு எனக்கு இந்த அட்டிடியூடோட கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, சில அட்டிடியூட அப்படின்ட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரு அப்படி சொல்றதா, பாருவும் அப்படி செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அவங்களே செய்யறாங்க இல்ல, அப்ப அது கேம்னா இதுவும் கேம் தான். அவங்களே எப்போதும் அப்படிதான் செய்யறாங்க. கேம் மத்தவங்க செஞ்ச கேம் இல்லையா? அதேதான். அப்ப நீ இப்ப இந்த QC டாஸ்க்ல நீ என்ன பண்ண? கையெடுப்பு ஊட்டி விடு, அப்ப அது டாஸ்க் தான்.
அப்ப ஆதிரை செஞ்சிடும் டாஸ்க் தான். ஆனா ஆதிரை காலை தூக்கி என்ன வினோத் மூஞ்சில வச்சது வந்து இட்ஸ் நாட் ரைட். கண்டிப்பா நான் கரெக்ட். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட் என்னோட எபிசோட். இன்னைக்கு நிறைய பேரோட முகத்திலே வந்து நல்லா வெளிச்ச போட்டு இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஃபேக்டரி ஜூஸ் ஃபேக்டரியில வந்து வெளிச்ச போட்டு காட்டிட்டாரு. இந்த டாஸ்க் மட்டும் இன்னும் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேரோட முகத்திலே கிளியோன்னு எனக்கு தெரியாது. அண்ட் பாரு வந்து மறுபடியும் இந்த டாஸ்க்ல வந்து கலந்துக்குவாங்களா, ஒரு பிசிஆர்ட்டு ஜாயின் பண்ணுவாங்களா, அது क्वेश्चन மார்க். ரொம்ப ஈகரா அடுத்த எபிசோட்க்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. see you tomorrow. bye bye.